வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் ரொம்பவும் அட்டகாசமான டேஸ்ட்டில் எம்டி சால்னா ரொம்பவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சால்னாக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் போல் வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுப்பட்டதும் அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, அடுத்து 4 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துட்டு அடுத்து நம்ம சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் போல் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுத்து இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நம்மளுடைய சால்னாவுக்கு நல்ல திக்னஸ் வரும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு பார்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சால்னா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி அளவு குறைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சால்னா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் கொதித்ததும் நல்ல திக்னஸ் வந்திருக்கு. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப் இந்த சால்னாக்கு நல்லா கலர் தர. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம சால்னாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சால்னாவை கலந்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல கலர் வரும். நம்மளுடைய சுவையான சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.